ஹலோ, சுஜாதா பேசுறேன். ஹலோ. என்ன சுஜாதா, எங்க இருக்க நீ? இத பாரு, சும்மா எமோஷனல் ஆகாத, சொல்றது கேளு. என்ன சுஜாதா இது? ஒரு பொண்ணு ராத்திரியில கிளம்பி வெளியில போயிருக்க, இவ்வளவு நேரம் வரையில ரெஸ்பான்ஸ் இல்லனா நாங்களாம் பதறி போயிட்டோம் தெரியுமா? ஏன் என்னை யாராவது கடத்திட்டு போய் ரேப் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சியா? வெட்டிடுவேன் எல்லாரையும். என்ன சுஜாதா இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏய், என்ன உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியாதா? எப்படா அவ ஒழிவான்னு நினைச்சீங்க, அப்படிதானே? சும்மா பைத்தியக்காரத்தனமா பேசாத. அந்த மாதிரி நாங்க நினைச்சிருந்தா ராத்திரி முழுக்க உன்னை தேடி இருக்க மாட்டோம். ஏன் வெட்டித்தனமா பேசிக்கிட்டு? நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நான் உங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா என்னோட கிளைண்ட்ஸ் என்னை தேடி அங்க வருவாங்க. என்ன சுஜாதா? கார்த்திக், நான் சொல்றத கேளு, வேற எதுவும் பேசாத. நான் சொல்ற அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ. என்னோட கிளைண்ட்ஸ் அங்க வந்தா அவங்க கிட்ட கொடு. இந்த ஒரு உதவி நீ எனக்கு செஞ்சா போதும். சரி சொல்லு. நோட் பண்ணிக்கோ. சொல்லு. நம்பர் 3, ஈபிள் கார்டன், நுங்கப்பாக்கம், சென்னை. ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு என்னை தேடி மட்டும் நீ வந்துடாத. இல்ல, நான் வருவேன். இந்த பாரு, உன் அண்ணங்கிற முறையில ஒரு தடவையாவது நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். நிச்சயமா வருவேன். ஆனா அதுக்கப்புறம் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். வர வேண்டாம் கார்த்திக். ப்ளீஸ். வேண்டாம். தயவு செஞ்சு வேணாம்னு சொல்லாத. கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ். நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கண்ணா இருக்க? எல்லாம் வந்து சொல்றேம்மா. ஹலோ. ஹலோ சித்ரா, நான் தாம்மா சந்திரன் பேசுறேன். சுஜாதா பத்தி ஏதாவது? இப்பதான் அக்கா ஃபோன் பண்ணாங்க மாமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா, அட்ரஸ் இருக்கா உங்ககிட்ட? நான் பார்க்கணும். மாமா ப்ளீஸ், வேணாம் மாமா. இப்பதான் அண்ணன் கிளம்பி போனாரு. இப்ப வேணாம் ப்ளீஸ். ஓகே சித்ரா, எனக்கு புரியுது. சரிம்மா, நான் வச்சிடுறேன். அப்பா. தேங்க்யூமா. அடடே, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கும் போல இருக்கு. வாங்க வாங்க. வாங்க சித்தப்பா. இந்தம்மா உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். என்ன அதிசயமா இருக்கு, வழி தவறி வந்துட்டீங்களா? என்ன மாப்பிள, கிண்டல? இருக்கட்டா. ஆமா, உங்க ஜாபெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அபி உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாளா? நல்லா கவனிச்சுக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வெரி குட். வாங்க வாங்க. என்ன காலங்காத்தாலேயே வீட்ல ஏதாவது விசேஷமா? அபியை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதான் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். நமக்கு டைம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வங்க. ஒரு முக்கியமான விஷயம், அதான் அபி ஆபீஸ் கிளம்புறதுக்குள்ள பேசிட்டு போலாம்னு வந்தேன். சொல்லுங்க சித்தப்பா. ஒன்றும் இல்லைம்மா, தேனாம்பேட்டையில் ஒரு சின்ன இடம், கொஞ்சம் கூட வேல்யூ இல்லாத இடம்னு வச்சுக்கேன். தேனாம்பேட்டையில் எங்க? எல்டாம்ஸ் ரோடு ஒட்டி வேமுலம்மன் கோயில் தெரு இருக்குல்ல, அங்க ஒரு மூலையில கார் கூட போக முடியாது மாப்ள.
அதுக்கு என்ன சித்தப்பா? ஆ, அது ஒன்றும் இல்லைம்மா, அது பூர்வீகமாக எனக்கு வந்த இடம். அது பேரில் கேஸ் கூட நடக்குது. ஓ, சரியான பிரச்சனை பிடிச்ச இடம். அதை ஒழிச்சு தலைமொழிகளாம்னு நினைக்கிறேன். பண்ணுங்க சித்தப்பா. அதையே என்கிட்ட. அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா. இது பூர்வீகமாக வந்த நிலங்கிறதுனால உங்கள் வீட்டில் எல்லார் கையெழுத்தும் தேவைப்படுது. இவ கையெழுத்து எதுக்கு? ஒரு நோ அப்ஜெக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அபி, உங்க வீட்டில் நீ தான் மூத்த பொண்ணு. அதான் முதல்ல உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். மாமா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பூர்வீக இடம்னு சொல்றீங்க, இவ கையெழுத்து வேணும்னு சொல்றீங்க. தலையும் புரியல, வாலும் புரியல. இப்படி திடீர்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதான் சொன்னேனே மாப்பிள்ள, பிரச்சனையான இடம், ஒன்றும் யூஸ் இல்லைன்னு. அபி கையெழுத்து போட்டா பாக்கியை நான் பார்த்துக்குவேன். இல்ல மாமா, அதை கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். மாப்பிள்ள, நான் அபியோட சித்தப்பா. அந்த ஃபேமிலியில் நல்லது கெட்டது நாளும் பார்க்குறவன் நான் தான். நான் ஏதாவது மோசடி பண்ணிடுவேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சேச்சே, இதில் மோசடி பண்ண என்ன இருக்கு? பரம்பரை சொத்துன்றீங்க, அதனால நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கணும். அதுவும் இல்லாமல் இதை வச்சு நமக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபம் வரக்கூடாது இல்லையா? இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? தயவு செய்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அபி இதில் கையெழுத்து போட மாட்டார். பாஸ்கர், இது அபிக்கும் அவங்க சித்தப்பாவுக்கும் இருக்கிற பிரச்சனை. நீங்கள் சும்மா இருங்கப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவங்க வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர், மூத்த மருமக, சொல்லப்போனால் மகன் மாதிரி. இதில் என்ன ஏதுன்னு கேட்குற உரிமை எனக்கு இருக்கு. மாப்பிள்ள, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்றும் வேல்யூ இல்லாத இடம், டிஸ்பியூட் வேற இருக்கு. இருக்கட்டும், எது இருந்தாலும் அபி இதில் கையெழுத்து போட மாட்டா. என்ன அபி, என்ன இப்படி பேசுறாரு? அது அதான் நான் சொல்லிட்டேன் மாமா, இதில் அபி கிட்ட கேட்க என்ன இருக்கு? சித்தப்பா, நான் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா பேசுறேனே. என்ன அபி, எல்லாத்தையும் மறந்துட்டியா? அப்படி நான் என்ன கேட்டேன்? ஒரு கையெழுத்து. அதுக்கு போய் என்னமோ உயிரையே கேட்ட மாதிரி நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் நல்லா இல்லை. சரி, உங்ககிட்ட கடைசியா கேட்கிறேன், கையெழுத்து போட முடியுமா முடியாதா? இது பாருங்க, நான் சொல்லாம அபி கையெழுத்து போட மாட்டா. அபி, நானும் சாரதா உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கோம், எல்லாத்தையும் மறந்துட்டியா? என் பணத்தையே தின்னுட்டு என்கிட்டயே நன்றி கட்டதமா நடந்துக்க உங்களுக்கு எப்படி மனசு வருது? சித்தப்பா, ச்சீ, உன் வாயால என்ன அப்படி கூப்பிடாத. நன்றி கட்ட ஜென்மங்களா. இட்ஸ் ஓகே, நீ அப்செட் ஆகாத ராஜா. அந்த ஆள் போனா போறான், என்ன போ, நீ தான் ஜாகிரதையா இருக்கணும். அந்த ஆளு சொல்ற பிரகாரம் அந்த இடத்துல நல்லா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு எக்கச்சக்க மதிப்பு, உன் பங்குக்கே பல லட்சம் வரும் போல இருக்கு. இந்த சித்தப்பங்கார ஏதோ ஃப்ராட் பண்றான். அப்படி எனக்கு ஒண்ணு உனக்கு தோணல. எதுவும் தோணாதுமா, எதுவும் தெரியாது. நான் சொல்றபடி கேளு. நல்ல வேலை அந்த ஆள் வரும்போது நான் இருந்தேன், சொத்து தப்பிச்சிருச்சு. சரி, சீக்கிரம் கிளம்பு. இந்த விஷயமா உங்க அம்மா உஷார்படுத்தணும். ஆபீஸ்க்கு ஆபீஸ்க்கு தேவையான லீவ் போடலாம். இந்த விஷயத்தை முதல்ல முடிக்கலாம். எல்டான் சூட்ல இடங்குறாங்களே. சீக்கிரம் கிளம்பு. அபி, அபி கண்ணு, உனக்கு சுட சுட தோசை போட்டு தட்டவா? வா, சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பலாம். வாமா. இதாம்மா பணத்தோட வேல்யூ. அபே, வரேன்.
கார்த்திக், இங்க எதுக்காக வந்த? நான் தான் இங்க யாரும் வர வேண்டாம்னு சொன்னேன்ல. ஏன் இப்படி அண்ணியன் கிட்ட பேசுற மாதிரி பேசுற? யாரா இருந்தா என்ன? எரிச்சல் பட்டு தானே இங்க வந்த. இங்கே வந்து டார்ச்சர் பண்ணுமா? ஏன் பிரைவசி பத்தி யாருமே கவலைப்படுறது இல்லையா? இத பாரு, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத. முதல்ல கிளம்பு, வீட்டுக்கு போலாம். ஐயோ, திரும்ப திரும்ப ஏன் இப்படி உயிரை வாங்குற? நான் அங்க இருந்து கிளம்பி வந்ததே நிம்மதியா என் வேலையை பார்க்கதா. நீ வேற மெனக்கெட்டு என்ன கூப்பிட கிளம்பி வந்துட்டியாக்கும். இத பாரு, இனி உன் புருஷனோ நாங்களோ உனக்கு எந்த விதத்திலையும் தொந்தரவா இருக்க மாட்டோம். அதுக்கு நான் கேரண்டி. உன் பிரைவசில நாங்க யாரும் குறுக்கிட மாட்டோம் சுஜாதா, நம்பு. இந்த அறிவு திடீர்னு எப்படி வந்துச்சு? இத பாரு, 1000 இருந்தாலும் நீ என் தங்கச்சி. அங்க அவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது நீ இங்க வந்து தங்கி. சோ இப்ப நீ இங்க வந்து கூப்பிடுறதுக்கு காரணம் உங்களோட சுயநலம். நான் இங்க வந்து தங்குறது உங்களுக்கு அசிங்கமா தோணுது, அதானே? நிச்சயமா இல்ல சுஜாதா. உன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான அசிங்கத்துக்கும் நான் தயாராயிட்டேன். இப்ப நான் உன்னை கூப்பிட வந்ததுக்கு ஒரே காரணம் எனக்கு உன் பேர்ல உள்ள அக்கறை மட்டும்தான். இப்படி 3 மனுஷங்க வீட்டுல வந்து அனாதை மாதிரி தங்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? கிளம்பும், பேசாம நம்ம வீட்டுக்கு போலாம் வா. சரி, நீ கிளம்பு, நான் வரேன். நிச்சயமா வருவல்ல? நான் வரேன்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு. கண்டிப்பா வருவல்ல? வரேன். ஹாய் சுஜா. ஹாய் சக்தி, இது என்னோட பிரதர் கார்த்திக். கார்த்திக், இவர் என் கிளைண்ட், என்னோட ஃப்ரெண்டும் கூட. இவரோட தான் இந்த கெஸ்ட் ஹவுஸ். ஹாய். நான் கிளம்புறேன், வீட்டுக்கு வந்து சேரு. என்ன சுஜா, உன் பிரதர் வந்த உடனே கிளம்பிட்டார். ஏதாவது ப்ராப்ளமா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லு, சரி பண்ணிடலாம். கையெடு. என்ன சுஜாதா, நான் ரொம்ப கேஷுவலாக தொட்டேன், இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டேன். நான் எதுவும் தப்பான எண்ணத்தில் தொடல. எவ்வளோ புதுமை பேசுறீங்க, இதை போய் பாசிட்டிவாக எடுத்துக்காம இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க. இட்ஸ் குவைட் சர்ப்ரைசிங் டு மீ. நிஜமாவே ஃப்ரெண்ட்லியா கை வச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் வேற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை இந்த செகண்டே மறந்துருங்க. ஏன்னா நான் ரொம்ப மோசமானவன். என்ன மேடம் நீங்க? ஆஃப்டர் ஆல் நான் உங்களோட கிளைண்ட், நீங்க என்னோட லாயர். என்னோட லிமிடேஷன் என்னன்னு எனக்கு தெரியும். அதை கூடவே நான் மறந்துடுவேன். இட்ஸ் ஓகே, forget it. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி விஷயத்துல நான் நெருப்பு. நெருப்பா? பெரிய நெருப்பு. தண்ணி விட்டு அணைச்சிட மாட்டா? இதோ இந்த சர்க்யூட் இருக்குல்ல, இதுல இருந்து கனெக்ஷன் கொடுத்தா என்ன கிளியர். மனம்? வாங்க மாமா. உட்காரு. ஃபார்மாலிட்டிலாம் அதுக்கு. என்ன அபி நல்லா இருக்கியா? ஏக்கா, அபி வந்திருக்குக்கா. வாங்க மாப்ள. வாமா அபி. புருஷன் பொண்டாட்டி சோடியா உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க, ஏன் பொண்டாட்டியோட உட்காந்துருக்கேன், இதுல என்ன சந்தோஷப்படுறதுக்கு அது இருக்கு? சரி, காபி கீபி சாப்பிட்றீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன அபி அமைதியா இருக்க? ஒன்னும் இல்லைம்மா. என்னக்கா தலைவலிக்குதா? மாத்திரை ஏதாவது எடுத்துட்டு வருவா? வேண்டாம். அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தோம். என்ன விஷயம் மாப்ள? அபியோட சித்தப்பா, அவர் பேர் என்ன, திருவங்கடம், அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஏதோ லேண்ட் விஷயமா கையெழுத்து வேணும்னு சொன்னாரு. என்னத்த நீங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படி ஒரு இடம் இருக்கிற விஷயம் எங்களுக்கே தெரியாது மாப்ள. அப்படியா?
அவர் கையெழுத்து கேட்டதுக்கு அப்புறம்தான் விஷயமே தெரிஞ்சது. ஓஹோ, அது இருக்கட்டும் தே. இப்போ விஷயம் என்னன்னா, அபியோட சித்தப்பா கையெழுத்து கேட்கிறாரு. அது அவசரப்பட்டு போடக்கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த விஷயத்தை நல்லா தீவிரமா யோசிக்கணும். கழுத்துப்பிடி கொடுத்தாலும் எழுத்துப்பிடி கொடுக்க கூடாதுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆம்பளைங்க இல்லாத வீடு, மனோகருக்கு விவரம் பத்தாது. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 பொண்களை கரை சேர்க்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அவசரப்படாதீங்க, நல்லா யோசிங்க.